முருகா சரணம். மயிலும் அயிலும் சேவலும் துணை. இன்று அகத்துறையில் அமைந்த தீதுற்றே எழு திங்களாலே எனும் பொது திருப்புகழ் பாடலை கேட்க இருக்கிறோம். பாடலின் இறுதியில் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி 2ஆம் பாடலை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகா சரணம். குகார்ப்பணமஸ்து. தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே போதோ சாடும் அனங்கனாலே போதோ சாடும் அனங்கனாலே போத பேதை நலங்கலாமோ தீதுற்றே எழு திங்களாலே எனக்கு துன்பம் இடையூறு செய்யவே எழுகின்ற நிலவாலும் தீயை தூவிய தென்றலாலே நெருப்பை அள்ளி வீசுகின்ற தென்றல் காற்றாலும் போதுற்றாடும் அனங்கனாலே தனது மலர்பானங்களை எடுத்து ஆடும் பிரயோகித்து அல்லது மாலை போதிலே வந்து விளையாடும் அனங்கனாலே மன்மதனாலும் போத பேதி நலங்கலாமோ அறிவுள்ள இந்த பெண் கஷ்டப்படுதல் நன்றா வேதத்தோனி முனிந்த கோவே வேத நாவினாம் பிரம்மனை கோபித்த தலைவனே வேடப்பாவி விரும்பும் மார்பா வேடர்களின் பெண் வள்ளி விரும்புகின்ற அல்லது வள்ளியை விரும்பும் திருமார்பனே ஓதச் சூதம் எரிந்த வேளா கடலில் மாமரத்தை எரிந்த பிளந்தெறிந்த வேலாயுதனே ஊமை தேவர்கள் தம்பீரானே சகலகலா வல்லவனாம் முன்னே வாயிலிகளாகிய ஊமைகளாம் தேவர்களுக்கு தம்பீரானே தலைவனே பேதே நலங்கலாமோ. திருப்புகழ் பாடலை கேட்டோம். மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய ஆத்திசூடி 2ஆம் வரி. ஆண்மை தவறேல். ஆண்மை என்பது இங்கு வெறும் ஆண்பால் பட்டது மட்டுமல்ல. ஆண்மை என்பது வீரம், தீரம், துணிவு, கம்பீரம், வழிகாட்டும் திறன், அச்சமின்மை முதலிய சிறப்புகள் கொண்டதாகும். ஆரிய நாட்டினர் ஆண்மையோடு இயற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கோங்குக என்று பாரதி குறிப்பிடுகிறார். ஆய்வு தேழ்ந்தழிந்திலர், ஆண்மையின் குறைந்திலர்,
வீரமும் சிரத்தையும் வீந்திலர் என்று புவியினோர் அறிய புரிந்தனன் முனிவன் என்று கூறுகிறார். ஆண்மை என்னும் பொருளை காட்டும் அறிகுறி அவன் பெயர் என்று பாரதி திலகர் பெருமானை குறிப்பிடுகிறார். வேளாண்மை, தாளாண்மை, வாளாண்மை, பேராண்மை, மேலாண்மை, நாட்டாண்மை என்றெல்லாம் ஆண்மையின் சிறப்பையும் கூர்மையும் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அல்லல் ஒழியும் நல்ல ஆண்மை உண்டாகும் என்று பாரதி மனிதர்களின் மேன்மைகளில் ஒன்றாக ஆண்மையை பற்றி குறிப்பிடுகிறார். பக்தி, சித்த தெளிவு, வித்தை, வீரம், செம்மை, சஞ்சல நீக்கம், ஆசை, அச்சம், பாசம் ஆகியவற்றை அறுத்தல், மோசம் செய்யாமை, சோர்வு இல்லாமை, கல்வி, வீரியம் ஓங்கல், அறிவு தெளிவு, வல்லமை, சோம்பலின்மை, நிமிர்ந்த நிலை, வலிமை முதலிய மனித மேன்மைகளில் ஆண்மையும் ஒன்றாகும் என்று பாரதி ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். ஔவையார் இந்த ஆ எனும் எழுத்திற்கு 60 சீனம் என்று ஆத்திசூடியிலே பாடுகிறார். 60 தவிர்க்க வேண்டியது சினம், கோபம். கோபம் தணிக்கப்பட வேண்டியதாகும். கோபம் வரும் பொழுது நமது சிந்திக்கும் அறிவு குறைந்து உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவெடுக்கும் சூழ்நிலை உருவாகும். அது எல்லோருக்கும் நல்லது அல்ல. அதையேத்தான் அருணை வள்ளல் தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை என்றார். வெகுளி என்றால் கோபம். வள்ளுவ பெருமானோ வெகுளாமை என்னும் அதிகாரத்திலே 10 குறட்பாக்களை அருளி இருக்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும், உள்ளியதெல்லாம் உடலீதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். அப்பர் பெருமானின் திருவாக்கு மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய உண்ணா உனையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே. மனமெனும் தோணியில் மதி என்னும் துடுப்பிக் கொண்டு சினம் எனும் சரக்கை ஏற்றி இந்த வாழ்க்கை எனும் கடலில் ஓடும் பொழுது ஆசைகள் பற்றுகள் எனும் பாறையிலே மோதி நினைவு எழுக்கும் பொழுது உன்னை நினைக்கும் உணர்வை தருவாய் என்று பாடியிருக்கிறார். சென்ற பதிவிலே அறம் செய்ய விரும்பு என்று பார்த்தோம். அறம் என்பது என்ன என்கிறார் வள்ளுவர். அழுக்காறு அபாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்றார். பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். அந்த அறத்தை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு இந்த சினம் உதவுகிறது. ஒன்றை பார்த்ததும் அதே போல் நம்மிடம் இல்லை என்று பொறாமை, அதை அடைய வேண்டும் என்ற ஆசை, கிடைக்காத போல் இருந்தால் சினம் கோபம் வருகிறது. அதன் வெளிப்பாடு கடும் சொல். எனவே பொறாமையும் ஆசையும் விட்டாலே கோபம் வராது என புரிகிறதல்லவா? உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனில் என்ற திருக்குறளோடு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகா சரணம். பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி.